பொதுவா நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணணும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. அவ்வளவுதான் ஓடி போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்றது மாதிரி உங்களோட கண்டென்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, பெரும்பாலான யூடியூபர்ஸ் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, அதாவது நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து சின்ன வீடியோவாக இருக்கணுமா பெரிய வீடியோவாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து அதை ஒரு அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். கட்டாயம் இப்படி தான் போடணும், இல்லை இப்படி தான் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூலும் கிடையாது. உங்களோட சேனல் என்ன மாதிரி கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பரம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வீடியோ போட்டோம்னா நமக்கு அதில் கொஞ்சம் தான் விளம்பரம் வந்து வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ், அதாவது 8 நிமிடத்துக்கு மேலே உள்ள பெரிய வீடியோ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் பிரேக் வந்து செட் பண்ணிக்கலாம். நிறைய விளம்பரங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம பெரிய வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் ஃபுல்லாக இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு டெக் ரிலேட்டட் சேனல் இல்லைன்னா நான் உங்களுக்கு யூடியூப் டிப்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் எதை எதிர்பார்த்து இந்த சேனலில் வந்திருப்பீங்கன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டீங்க. அதாவது என்ன கண்டென்ட், அதில் என்ன மேட்ரு, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து உட்காந்துருந்துட்டு நல்லா கதை சொல்லிட்டு இருந்து வேறு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் கட்டாயமாக பார்க்கவே மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட் என்னது, மேட்ரு என்னது, அது மட்டும்தான் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் கண்டென்ட் போடுற இடத்துல நான் எப்படி சொல்லணும்னா, என்னோட வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட்டிங்ஸ் பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன்னா நம்ம ரொம்ப சுருக்கமாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வந்து நம்ம எடுத்து பெரிய வீடியோ மாதிரி போட்டுக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட வீட்டில் இருக்க ஒரு குக்கிங் செஞ்சு காமிக்கிறீங்கன்னா அந்த மக்கள் வந்து எப்படி வந்திருப்பாங்க உங்களோட சேனலுக்குன்னா, அது என்ன சொல்கிறாங்க, அது என்ன இது வந்து போடுற இன்க்ரீடியன்ஸ் என்ன போடுறாங்க, எப்படி சமைக்கிறாங்கன்னு ரொம்ப சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ரொம்ப கதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, மக்களுக்கு வந்து பிடிக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் போடுறதுல கூட ஒரு சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மாதிரி போடுவாங்க. அதாவது ரொம்ப பல்காக வந்து சமையல் பண்ணுவாங்க, அதை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே காமிப்பாங்க. அதில் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அதை சமைச்சு பார்க்கணுன்னு வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணணும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய சேனல் வந்து அவங்க வந்து நல்ல பெருசாக ரொம்ப நேரம் வந்து அந்த வீடியோ போட்டாலும் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. பட் அதே வந்து நீங்கள் வீட்டில் குக் பண்ணி ஒரு சின்ன விஷயம் ஒன்று செஞ்சு காமிக்கிறீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம வந்து போட்டுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறது அப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட், ஒரு எஜுகேஷன் வேல்யூ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சேனல்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கணும். மக்களுக்கு அதுதான் பிடிக்கும். நீங்கள் சின்ன கண்டென்ட்டாக தான் போடணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விளாக் சேனல் வச்சுருக்கீங்க, அது என்ன சொல்லலாம்னா, அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் செஞ்சு விளாகில் வந்து காமிக்கிறீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சுற்றி காமிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஸோ அங்கே போய்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விளக்கமாக செஞ்சு காமிக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய இடத்துல நீங்கள் ரொம்ப பெருசாக வீடியோ போட்டாலும் மக்கள் விரும்பி பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி கண்டென்ட் போடக்கூடிய ஒரு சேனலுக்கு மக்கள் எதுக்கு வருவாங்கன்னா, கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக வருவாங்க, கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும், அப்படி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோ போட்டாலும் ரொம்ப பார்த்து ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் விளாக் சேனல் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா பெரிய வீடியோ போட்டுக்கலாம், விரும்பி விரும்பி மக்கள் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி ஒரு எஜுகேஷன் வேல்யூ உள்ள ஒரு கண்டென்ட் மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து ரொம்ப வந்து நம்ம பெரிய வீடியோஸ் எல்லாம் போடவே கூடாது, சின்ன சின்ன வீடியோ தான் போடணும். ஏன்னா வந்து உங்களை வந்து அந்த டைமில் வந்து மக்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் தெரியாது. ஸோ ரொம்ப குட்டியாக சொல்லும்போது ஃபஸ்ட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பெரிய பெரிய வீடியோஸ் போட்டிங்கன்னா பார்த்து வந்து ரசிப்பாங்க. எடுத்த உடனே பெரிய வீடியோ போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஓடி போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்றது மாதிரி உங்களோட கண்டென்ட் எப்படி, உங்களோட சேனல் எப்படி, உங்களோட சப்ஸ்கிரைபர் என்ன மாதிரி பட்டவங்க எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்கணுமா இல்லை லாங்காக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேனலில் வீடியோஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.